மலையாள நெருப்பு பெரு கொண்டாய் கீநாடு குதிரை ரமணனிராம் பொல்லாத கருப்பனுக்கு குதிரை கால் பொன்னிறமா பொல்லாத கருப்பனுக்கு குதிரை கால் பொன்னிறமா இடையிலிட்டு பொல்லாத கருப்பு இடவாளே தோளிலிட்டு இடையிலிட்டு இடைக்கு கட்டி இடையிலிட்டு பொல்லாத கருப்பு கட்டாறு தோளிலிட்டு வந்து இடையிலிட்டு தோளிலிட்டு அங்கே இடி முழங்குது அங்கே இடி முழங்குது
கருப்பு கருகத்தையா சுண்ட விட்டு ஆட்டுக்கு தண்ணி போட்டா ஆட்டுக்கு தண்ணி போட்டா எனக்கு செய்யமங்கலத்தில் அலறுவடா வீச்சருவா ஆட்டுக்கு தண்ணி போட்டா ஆட்டுக்கு தண்ணி போட்டா எனக்கு கருமலையில் ஆடுவடா என் அருவா எனக்கு நடகுலுக்கு நடந்தா நடகுலுக்கு கொள்ளாத கருப்பனுக்கு நாகவனு ஓசையிடு வருதி கட்டி கரு கச்ச சுங்க விட்டு வருதி கட்டி கரு கச்ச சுங்க விட்டு ஆட்டுக்கிட்ட தண்ணி போட்டா அங்க அவரோட விட்டருவா மலையாள தேசம் மலையாள தேசத்துல பிறந்து அழகமலை 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 காட்டிலே குடிகொண்டு ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கு எல்லை காவலாக பாதுகாவலாக வாழ்ந்து வருகின்றேன் அழகமலை 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 18 கருப்பசாமி ஆகப்பட்டவன் வாழ்ந்து வரும் வேளைகளே ஊர் மக்களும் நாட்டு மக்களும் என்னுடைய ஆலயத்தை நாடி வருவார்கள். ஆலயத்தை நாடி வந்து கருப்பா என் குடும்பத்துல காத்து கருப்பு ஏவல் வெள்ளி அத்துமணி 10 மணி செய்வனை கோளாறு பேய் பிசாது எவையாக இருந்தாலும் நீங்க வேண்டும் கருப்பா என்று அவரவர் கையில் என்ற காணிக்கையை கால் வாயாகிடும் எனது கால் பாதத்திலே கட்டி என்னுடைய கால் பாதத்திலே கட்டி
எப்படி எப்படி நேர்த்தி கடை வைப்பார்கள்? கருப்பா, என் குடும்பத்தில் திருமணமாகாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தாலி வாக்கியம் கொடுக்க வேண்டும். எனது குடும்பத்தில் குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு பிள்ளை வர கொடுக்க வேண்டும். எனது குடும்பத்தில் தீராத நோய் நொடியினால் பல்லாண்டு காலமாக அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களே, நோய் நொடி நீங்க வேண்டும். எங்க ஊரில் நல்ல மழை பொழியவில்லை. ஆடு மாடு ஆடு மாடு ஆடு மாடு கூட குடிக்க தண்ணி குடிக்க தண்ணி ஆடு மாடு கூட குடிப்பதற்கு தண்ணிகளை கருப்பா என்று என்னுடைய கால் பாதத்தில் நேர்த்தி கடை வைப்பார்கள். அந்த நேர்த்தி கடனாகப்பட்டது நிறைவேறியவுடன் இந்த கருப்பனுக்காக காவு கொடுப்பார்கள். என்ன காவு? எப்படி காவு கொடுப்பார்கள்? ஆடு மாடு பன்றி கோழி எருமக்கடா பச்சைமிளா குட்டி ஒத்தமில்லா கருங்கிடா காவு கொடுப்பார்கள் இந்த கருப்பனுக்காக. அப்படி அவர் கொடுக்கக்கூடிய காவியெல்லாம் ஏற்றுக்கொண்டு அகில உலக மக்கள் அகில உலக மக்களையும் பாதுகாத்து விடும் வேளையிலே என்னுடைய கால் பாதத்தில் பிடிமன் எடுத்து சென்று அவர் ஊர் எல்லை கம்மாக்கரை நெல் விளைய பூமி ஆற்றங்கரை ஓரம் குளிமிக்கரை ஓரமாக என்னுடைய கால் மண்ணை வைத்து பல பேர் வைப்பார்கள், பணிவிடை செய்வார்கள், காவு கொடுப்பார்கள். எப்படி எப்படி எல்லாம் பேர் வைத்து பணிவிடை செய்கின்றார்கள்? அண்டி கருப்பு, சண்டி கருப்பு, சாமுண்டி கருப்பு, சப்பானி கருப்பு, ஆத்து கருப்பு, தேரணி கருப்பு, குளுமி கருப்பு, பாதாள கருப்பு, சந்தன கருப்பு, சங்கிலி கருப்பு, மலையாள கருப்பு, ஏம கருப்பு, சாம கருப்பு, சுடல கருப்பு, முப்புளி கருப்பு, ஆத்து கருப்பு, தேரணி கருப்பு, வண்டி கருப்பு, கனவா கருப்பு, கப்ப கருப்பு, காப்பனத்து கருப்பு, தூண்டியா கருப்பு, நந்தக்கோட்டை கருப்பு, பரிசுநாட்டு கருப்பு, பாலியாப்பாற கருப்பு, சின்ன கருப்பு, கருப்பா ஏய் 18ஆம் படி பெரிய கருப்பா சுவாமி என்று எண்ணற்ற பேர் வைத்து இந்த கருப்பனுக்காக முப்பூசையும் செய்து வருகின்றார்கள். அப்படி அவர் செய்யக்கூடிய பூஜை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அகில உலக மக்களையும் பாதுகாத்த ஒரு வேளையிலே எல்லை காவலை முடித்துவிட்டு அழகமலை காட்டில் அழிந்து நித்திரையில் இருக்கும் பொழுது யாரோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆபத்து மகனே ஓடிவா 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 என்று அழைத்த வண்ணமாக இருக்கின்றார்கள். செல்ல வேண்டும். அது சீக்கிரமாக சென்று அந்த பெண்ணுக்கு என்ன ஆபத்து என்று அறிய வேண்டும் என்பதற்காக என்னுடைய தம்பி சின்ன கருப்பனை வந்து கொண்டிருக்கின்றான், எனது தம்பி சந்தன கருப்பனை வந்து கொண்டிருக்கின்றான். அண்ணவர்கள் இருவரையும் அழைக்க வேண்டும். இருவரையும் அழைத்துக் கொண்டு புறப்பட வேண்டும். தம்பி சந்தன கருப்பா, தம்பி சந்தன கருப்பு ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு பேர் பெற்று அகில உலக மக்களையும் கட்டி காக்கக்கூடியவன். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அமர்ந்து கொண்டு வருகின்ற வேண்டிய வரத்தை கொடுத்து பாதுகாத்து வர வேண்டும். தம்பி அப்படி அட்டமண்ணா இருந்துட்ட போதிலும் அது சீக்கிரமாக நார்த்தமலை எல்லையில் ஆபத்து என்று அழைத்த பெண்ணுக்கு என்ன ஆபத்து என்று அறிய வேண்டும் அல்லவா? உண்மைதானா? அறிய வேண்டும் என்றால் மலையில குடிகொண்டிருக்கின்றான் சின்ன கருப்பு. உண்மைதான். அவனை அழைத்துக் கொண்டு இருவரும் புறப்பட வேண்டும். தம்பி அப்படி அட்டமண்ணா. தம்பி சின்ன கருப்பா கொல்லிமலை காட்ட விட்டு அது சீக்கிரமாக ஓடி வர வேண்டும். எப்படி வருவான்? அட எப்ப வருவான் என்று எதிர்பார்த்து நிற்கின்றேன் கருப்பசாமி, எதிர்பார்த்து நிற்கின்றேன் கருப்பசாமி. எனது அண்ணா
காலமா வாழ்வாயடா கோடீஸ்வரம் செய்யறா உலகளாயே உலகமே வந்தது சந்தோஷம் தனக்கு வந்தவனே நீங்க வாழ்வாயடா வந்தவர்கள் செய்யறா உலகளாயே உலகமே என்று சொல்லி அவனை குரல் கட்டவரா தம்பி சின்ன கருப்பா அண்ணா கொல்லிமலை காட்டிலே அமர்ந்து கொண்டு வருகின்ற மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து சரி வாழ்ந்து வர வேண்டும் தம்பி கருப்பு ஆகட்டும் அண்ணா உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா கூறுங்கள் அண்ணா எல்லை காவலை முடித்துவிட்டு அயர்ந்து நித்திரையில் இருக்கும் பொழுது சரி ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆர்த்தமல எல்லையில் ஆபத்து என்று அழைத்த வண்ணமாக இருக்கின்றார்கள் என்ன செல்ல வேண்டும் அது சீக்கிரமாக சென்று அந்த பெண்ணுக்கு என்ன ஆபத்து என்று அறிய வேண்டும் தம்பி நானும் அந்த கொல்லிமலை காட்டிலே வேட்டையாடி விட்டு ஆலயத்தில் அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெண்ணானவள் தெலுங்காபுரிச்சினை கூத்தாட்டி பள்ளம் கோபுரக்கத்தாளி வனத்திலிருந்து ஆபத்து மகனே ஆபத்து ஆபத்து என்று அழைத்தது என்ன உன்னுடைய கனவில் வந்து ஆபத்து என்று அழைத்ததா உண்மைதான் அப்படி என்றால் அந்த பெண்ணுக்கு இன்னும் ஆபத்தோ தெரியவில்லை சரி ஆபத்து நெருங்கி விட்டது போல் தெரிகிறது சீக்கிரமாக செல்ல வேண்டும் அப்படி செல்ல வேண்டும் வழக்கப்படி வேட்டையாட வேண்டும் தம்பி ஆகட்டும் அண்ணா வேட்டை ஆடுவதற்கென்று பிறந்தவன் இந்த கருப்பசாமி அல்லவா வேட்டையாட வேண்டும் என்றால் வேட்டைக்கு தேவையான ஆயுதங்களை சேகரிக்க வேண்டும் அல்லவா வலை விரிப்பதிலே சிறந்தவன் நீ உண்மைதான் கண்ணி கட்டுவதிலே சிறந்தவன் நான் உண்மை இன்று கண்ணி கட்டி வலை விரித்து வேட்டையாட வேண்டும் என்றால் எப்படி செல்ல வேண்டும் வேட்டைக்கு போகமாடா சின்ன கருப்பு வில்லாம்பலா எடுத்து வாடா தம்பி கருப்பா வேட்டைக்கு போகலாம் நானும் வேட்டைக்கு போகமாடா சின்ன கருப்பு வில்லாம்பலா எடுத்து வாடா அநேக தூரம் வந்து பார்க்கும் பொழுது அதோ பார் காட கவுதாரியில கூட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது விரட்டி பிடிக்க வேண்டும் எப்படி கித்தா கருப்பா கண்ணி வப்பா கண்ணி அதுல என்ன வந்திருக்கு பார்த்து காடவோடு அண்ணா கண்ணியிலே காடப்படக்கூடிய கண்ணிகளை கரம் குருவி சிக்கிவிட்டது. வேண்டாம், நாம எப்பொழுது வேட்டையாடினாலும் மாற்றமாக இருப்பதல்ல. இன்று முதல் முறையாக வைக்கக்கூடிய கண்ணி வழிமாறி விட்டது. உண்மைதான். அப்படி என்றால் இதை தாயாகப்பட்டவளுக்கு காணிக்காக செலுத்த வேண்டும். அடுத்தபடியாக வளைய மாற்றி கட்டுவோம். அட சிட்டு கட்டா கருப்பா கண்ணி
இருக்கு பார்த்து வருகின்றேன். சிற்றுபோடும் கண்ணியிலை சிறுங்குருவி சிக்கியவே கண்ணியிலை திருகுருவி மாட்டுகிறது சிற்றுபோடும் சிட்டுப்படக்கூடிய கண்ணிகளை சிறுங்குருவி மாற்றி விட்டதா? உண்மைதான். விட்டுவிடு, இதையும் அதைய விட்டுவிடு, வலைய மாற்றி கட்ட வேண்டும். எப்படி? அடமானுக்குத்தா கருப்பா கண்ணி பாப்பா கண்ணி பாப்பா கண்ணி பாப்பா கண்ணி பாப்பா கண்ணி பாப்பா மாலகிதா கண்ணி பாப்பா கண்ணி பாப்பா கண்ணி பாப்பா கண்ணி பாப்பா ஒண்டேரப்பா அடட மலையோரா கருப்பு ஒண்டு இருந்து ஒண்டேரடே நானுக்குத்தா மாமா கண்ணி பாப்பா மூன்றாவதாக பெரிய ஜீவனுக்கு கண்ணி வைக்கின்ற பொழுது மாணவரும் கண்ணிகளை என்ன சிக்கியிருக்கின்றது பார்த்தாயா? மானுபாடும் கண்ணிலை அண்ணா மயில் வந்து சிக்கியது கண்ணீரை மாடுவாடு மாட்டுக்கு அந்த மாறாகப்பட்டது வெள்ள முயலாக மாறி ஓடிக்கொண்டிருக்கின்றது. தப்பிக்க வேண்டும் என்று ஓடுது மாறாடு ஓடுவார். காதை உடைச்சு கொண்டே சின்ன கருப்பா காலிலேயே முத்த விட்டு தம்பி கருப்பா தம்பி கருப்பா துத்தி செடிக்கு சின்ன கருப்பு துள்ளி துள்ளி போடுதுமா தம்பி கருப்பா சின்ன கருப்பு காவி வெளியருமா தம்பி கருப்பா வெள்ள மயிலாகப்பட்டது நாட்டமலை எல்லைகளே ஆளுநட்டி மலைக்கு வேலுபுறமாக ஆகாச ஊரணிக்கு கீழ்புறமாக ஓடி சங்கம் புதருக்குள் நுழைந்து விட்டது. சங்கம் புதருக்குள் இருக்கக்கூடிய வெள்ள மயில கலச்சம்னா ஓடிவிடும், உழைத்தால் ஓடிவிடும். ஈட்டியால் குத்தி எடுக்க வேண்டும், வெட்டி எடுக்க வேண்டும். ஈட்டியவா தானெடுத்து எய்திடுவா வெள்ள முயல வெள்ள முயல் தானே ஓடி சங்கம் முதற்க நுழைந்தது உண்மை. இப்போது சங்கம் முதற்கில் இருக்கக்கூடிய வெள்ள முயல்கள் தானே ஈட்டி தொடுத்தோம். உண்மைதான். ஈட்டி தொடுத்து சங்கம் முதலை பிரித்து பார்க்கும் பொழுது கல் சிலையாக தோன்றுகின்றது. ஈட்டி பட்டவுடன் வெள்ள
வளமுயல் கண் சிலையாக உருமாறிவிட்டது. உண்மைதான். ஆனால் அந்த ஈட்டி வட்ட இடத்திலிருந்து ரத்த வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இப்படியே விட்டு வைத்தால் இந்த வனமே இந்த நாட்டாமலையை மூலிகை விடும்போது தெரிகிறது. உண்மை. உடனே இந்த வனத்தில் உள்ள மூலிகையை பிடிக்க வேண்டும். ஆகட்டும். சிலையின் மீது தடவ வேண்டும். உண்மை. தம்பி, இந்த மூலிகையில் பட்டவுடன் ரத்தம் நின்று விட்டது. ஆனால் வேப்பிலை பட்டவுடன் கல்ச்சிலைக்கு உயிர் வந்து விட்டதா? உண்மை. உயிர் வந்து விட்டது. உண்மைதான். தாய் முகத்தை பார்க்கும் பொழுது கண்கள் சிவக்க கடுகடுத்த கோபத்திலே கடும் கோபத்தோடு இருக்கின்றார். கனவிலே வந்து ஆபத்து மகனை என்று அழைத்தது அந்த தாயாக தோன்றிவிட்டார்கள். இப்பொழுது உண்மைதான். வெள்ள முயல் கல்ச்சிலையாக உருமாறியது. ஆனால் ஈட்டிப்பட்ட இடத்தில் ரத்தத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்காக மூலிகையை பிடுங்கி தடவும் பொழுது ரத்தம் நின்றவுடன் கல்ச்சிலைக்கு உயிர் வந்தது. உண்மைதான். ஆனால் அந்த தாயாகப்பட்டவளை பார்க்கும் பொழுது கனவிலே வந்து ஆபத்து என்று அழைத்த தாயாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படியே இருந்தாலும் கூட ஆபத்து மகனே என்று அழைத்தது இந்த தாய் தானே. உண்மைதான். ஆனால் இப்பொழுது ஈட்டிப்பட்ட காரணத்தினாலே தாய் கோபத்துக்கு ஆளாகிவிட்ட தம்பி. உண்மைதான். உண்மைதான். தாய் கோபப்பட்ட உலகம் தாங்குமா? தாங்காது. தாயுடைய கோபத்தை தணிக்க வேண்டும் என்றால் மலையில் இருக்கக்கூடிய ஊனம் கொடி ஓட கொடிகளை அறுக்க வேண்டும். ஊஞ்சலை கட்ட வேண்டும். அந்தவனுக்கு தாலாட்டு பாட வேண்டும். கோபத்தை தணிக்க வேண்டும். உண்மைதான். தாலாட்டு பாட வேண்டும் என்றால் மலர்களை சேகரித்து பாத பூஜை செய்ய வேண்டும் தம்பி. ஆகட்டும். அன்பு சார்ந்த பக்த கோடி பொதுமக்களே, எந்திரிச்சு உட்காரு. நம்ம ஊர்ல எழுப்பி உட்காரு. ஏலூர் எல்லாம் முத்துமாரிக்காக அருள்நிலைக்கு போறோம். தாலாட்டு பாட்டு பாட போறோம். இருக்கக்கூடிய பக்த கோடி பொதுமக்கள் எல்லாருமே தாலாட்டு பாட்டு முடிய வரை எங்களோட எல்லாம் பக்கத்துல வாங்க. எந்திரிச்சு வாங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் கைதட்ட. சாமி அழைக்கிறோம். எல்லாம் வாங்க சாமி. அப்படியே கோச்சுக்காம எல்லாம் முன்னால வாங்க. எல்லாத்துக்குமே தான் வாங்க. சாமி அழைக்க போறோம். அந்த திண்ணூர் தட்டை எங்க எடுத்துருவாங்க. எல்லாருமே வாங்க. திண்ணூர் தட்டை இங்க உள்ள இருந்தா எடுத்துருவாங்க. பூசாரியா திண்ணூர் தட்டை அங்கேதான் இருக்கு. அதை எடுத்துட்டு வந்துருங்க. வாங்க. தாலாட்டு பாட்டு பாடும் பொழுது ஆத்தாள ஏலூர் எல்லாம் முத்துமாரி அம்மனுக்காக நமது ரெங்கம்மாளுக்காக இந்த இலை குலுங்காத நேரத்துல கைதட்டி ஆராமர செய்தால் தாய் கோபம் குறைவது போல நம்ம குடும்பத்தில் உள்ள அனைத்து கஷ்டங்கள் நோய் நொடி காத்து கருப்பு எதுவாக இருந்தாலும் விலகு என்பது ஐதீகம். அதனால வெக்கப்படாம எல்லாரும் பக்கத்துல வந்து கும்மி அடிக்கணும். வாங்க, முன்னாடி வந்து கைதட்டுங்க. வாங்க. தாயே உமையவளே, சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டு தாயே நீ கண் மலரு தாளேலோ. சந்தன மல்லிகையே தூளி கட்டி போட்டு தாயே நீ கண்மலரு தாளேலோ. சந்தன 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 மல்லிகையில் தூளி கட்டி போட்டு தாயே நீ கண் மலரு தாளேலோ. சந்தன மல்லிகையே தூளி கட்டி போட்டு தாயே நீ கண்மலரு தாளேலோ. வெப்பிட வீசுகிட்டு பாட்டு சொல்லு நேரம் கேட்டு நீ கண்மலரு தாளேலோ. இந்த உலக யாரும் மக்களுக்கு செல்ல பிள்ளை நான் இருக்கேன். இந்த உலக யாரும் தாய்க்கு செல்ல பிள்ளை நான் இருக்கேன். கவலை தீர்க்க வேண்டாமோ கண்மலரு தாயே. ஆயே மகமாயே மணி மந்திர சேகரியே ஆயே உமையானவளே அதால மாறிமுத்து. ஆயே மகமாயே மணி மந்திர சோதரியே ஆயே உமையானவளே அத்தால மாறிமுத்தே. பாம்பே தலகினையா வெப்பிளையோ வந்திமத்தே. பாம்பே தலையணையாவே பிள்ளைய பஞ்சிமத்த ஆத்தா கண்மலரோ பாடும் கொள்ளே. ஆத்தா கண்மலர் அறிவார பாடுமே. எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கலே. அம்மா எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கலே. ஆனந்த பொங்கூரம்மா என்ற ஆயுதசில ஆகி மயமா
உலகம் பசியடங்கி உறங்குதம்மா நேரத்தில உனக்கு மறுக்கையில ஒன்று ரெண்டு சிந்துதம்மா ஒன்னு ரெண்டு சிந்துதம்மா அவன் ருசி பார்த்து ஆனந்த பொங்குதம்மா நான் என்ன கொடுத்து வந்தேன் பாதோதில் பாதோ போட்டி வடிந்து வந்தேன் ஆயே மகாயே உனக்கு என்ன கொடுத்து வந்தேன் பாதோதில் பாதோ உன்னை போட்டி வடிந்து வந்தேன் சந்தன அள்ளிகையும் கூலி கட்டி போட்டு தகனி மலரி தாளேலோ ஆரி ராரி 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 ஆரி ராரி 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 ஆரி ராரோ ஆரி ஆரி ராரோ ஆரி ராரோ ஆரி ராரோ ஆரி ராரோ ஆரி ராரோ தாயே மகனே பெரிய கருப்பே தாயே மகனே சின்ன கருப்பு அம்மா தாங்கள் இருவரும் நீடோடி காலம் வாழ நான் வாழ்த்துகிறேன் அப்பா ஆகட்டும் தாயி மகனே அம்மா இந்த தாயார் எங்கு பிறக்கப்பட்டவள் இதோ நான் கூறுகிறேன் கேளுங்களப்பா அப்படி ஆகட்டும் தாயி தமிழை எல்லையிலே எல்லையிலே நான் அவள் கொண்ட முத்துமாரி, முத்துமாரி. நான் தமிழ எல்லையிலே எல்லையிலேயோ குடிவந்த முத்துமாரி முத்துமாரி பெரியம்மா பார்ப்பவனா, பார்ப்பவனா, பெருமைக்கு மகமாகி, மகமாகி. தாயே பெரிய மகாபவனா கபவனானியோ பெருவற்ற மகமாயே மகமாயே மகனே நாத்தமலை எழில் வாழும் நாத்தமலை முத்துமாறினார் அப்படியா இரண்டாவது பிறப்பு எங்கு தாயே திருவப்பூர் எல்லையிலே எல்லையிலே நான் அவள் கொண்டு முத்துமாரி முத்துமாரி திருவப்பூர் எல்லையிலே எல்லையிலேயோ குடிவந்த முத்துமாரி முத்துமாரி சின்னம்மா பார்ப்பவனா பார்ப்பவனா பெருமைக்கு மகமாகி மகமாகி திருவப்பூர் எல்லையிலே குடிகொண்ட தாய் மூன்றாவது திருமுகம் எங்க அமர்ந்ததம்மா கொன்னையூர் எல்லையிலே எல்லையிலே நான் குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி கொன்னையூர் எல்லையிலே எல்லையிலேயோ குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி கொத்தமல்லி அம்மை பார்த்து குடியிருக்கும் மகமாகி மகமாகி கொன்னையூர் எல்லையிலே குடிகொண்டு வருகின்ற மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து பாதுகாத்து வரும் தாய் நான்காவது திருமுகம் எங்க தாயே இந்திரப்பட்டி எல்லையிலே எல்லையிலே அவள் கொண்ட முத்துமாரி முத்துமாரி இந்த படி எல்லையிலே எல்லையிலே நீங்கள் குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி இந்திரப்பட்டி எல்லையில் வாழும் இந்திரப்பட்டி முத்துமாரினார் ஆகட்டும் தாயே நான்காவதாக எங்கு பிறந்தீர்கள் மகனே ஐந்தாவது பிறப்பு கூறுங்களம்மா பைத்தூரி எல்லையிலே எல்லையிலே நான் அவள் கொண்ட முத்துமாரி முத்துமாரி ஐயத்தூர் எல்லையிலே எல்லையிலே நீங்கள் தாவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி வைத்தூர் எல்லையில் வாழ வைத்தூர் முத்துமாரினார் அந்த பகுதி மக்கள் வெளியில் வைத்தம்மையாக பார்த்து நான் குடிகளை காத்து வருகிறேன் அப்பா ஆறாவதாக எங்கு பிறந்தீர்களம்மா ஆறாவது பிறப்பு சாய்ந்தால் சமயபுரம் சாதித்தால் அந்த கண்ணபுர எல்லையிலே எல்லையிலே இன்னொரு பாடு. காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி தாயே கண்ணபுர எல்லையிலே எல்லையிலேயோ காவல் வேண்ட முத்துமாரி முத்துமாரி கண்ணபுர எல்லையில் வாழும் கண்ணபுரத்து முத்துமாரினார் அந்த பகுதி மக்கள் வெளியில் கண்ணமையாக பார்த்து அந்த குடிகளை காத்து வருகிறேன் ஏழாவது கண்ணி இளைய கண்ணி அந்த அழகு முத்துமாரி எங்கு பிறக்கப்பட்டவள் எங்குதாகி? சமயபுர எல்லையிலே எல்லையிலே நான் தான் காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி தாயே சமயபுர எல்லையிலே
வரக்கூடிய மேடையிலே சங்கம்பல அம்மா போட்டு அகில உலக மக்களையும் கட்டி காக்கக்கூடிய தாகி 7 திருமுகத்துக்கு அடையாளம் என்ன 7 திருமுகத்தினுடைய பெருமையை அறிந்து வந்துட்டோம் தாகி இருந்தாலும் ஆபத்து மகனே ஓடிவா ஆபத்து மகனே ஓடிவா ஓடிவா என்று அழைத்தாயே என்ன ஆபத்தம்மா மகனே இந்த தாயாருக்கு ஆபத்து வழி மகனே பெரிய கருப்பு மகனே சின்ன கருப்பு என்று கூவி அழைத்தால் ஓடோடி வந்து இன்னல்களை தீர்த்து வைப்போம் என்று கூறிகளவா அன்று உண்மைதான் என்னுடைய தாயாருக்கு ஆபத்து வந்து விட்டது என்ன ஆபத்து தாயே அரக்கனால் உலகத்தில் தெய்வமில்லை ஆணவத்தால் ஆடிக்கொண்டு வருகிறார் அவனை அழிக்க வேண்டுமானால் வாங்கிய வரம் என்ன தெரியுமா ஒரே கருவில் 7 பெண் குழந்தை பிறக்க வேண்டும் அந்த 7 பெண் குழந்தை ஒரே சக்தி மகமா என்று உருமாற வேண்டும் அப்படி வாழ்ந்தால் தான் அந்த அரக்கனை அழிக்க முடியும் என்று அவன் வாங்கிய வரம் அன்று இன்று ஒரு தாய் 7 முகமா இருக்கும் நான் இப்படி ஒரே சக்தி மகமா என்று ஒரு மாற வேண்டும் மகனே அப்படி என்றால் இப்பொழுதே சக்தி அளித்து 7 பூங்கரகத்தை ஒன்று சேர்த்துக்க வருகிறேன் அம்மா இப்பொழுது சாமி அழைக்க போறோம் முன்னாடி சாமியாடி வந்து இந்த கரகத்தை எடுத்த குழந்தைங்க அப்படியே முன்னாடி வாங்க முன்னாடி சாமியாடி வந்து கரகம் எடுத்த குழந்தைங்க இந்த எதிர்த்து இந்த பக்கம் முன்னாடி வாங்க சாமி வாங்க வாங்க இந்த பக்கம் முன்னாடி வாங்க முன்னாடி சாமியாடி வந்து கரகம் குழந்தைங்க இந்த பக்கம் முன்னாடி எந்திரிச்சு வாங்க எல்லாருமே வாங்க பக்கத்துல வாங்கம்மா ஏன்னா 7 கரகமும் ஒரே சக்தி மகா சக்தி ஸ்ரீ மகமாயாக நமது ரெங்கம்மாள் வாசலில ஒண்ணு சேர போறாங்க அதனால ஆத்தாளுக்காக எல்லாரும் கைதட்டி கொலவை போட்டு விசில் அடிச்சு ஆரவர செய்யணும் இளைஞர்கள்லாம் விசில் அடிச்சு ஆரவர செய்யுங்க தாய்மார்கள் கை தட்டி கொலவை போட தெரிஞ்சா கொலவை போடுங்க இல்லாட்டி கை தட்டி ஆரவர செய்யுங்க வாங்க முன்னாடி கரகம் எடுத்த குழந்தைங்க வாங்க 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 இன்னும் 2 குழந்தைங்க கூட்டியாங்க முன்னாடி கரகம் எடுத்த குழந்தைங்க இன்னும் 2 குழந்தை முன்னாடி வாங்க சாமி பக்கத்துல வாங்க பையன் பக்கத்துல வந்து எல்லாம் கை தட்டுங்க முன்னாடி வாங்க அம்மா அப்படியே எல்லாரும் வாங்கம்மா பக்கத்துல எல்லாரும் பக்கத்துல வாங்க 7 சக்தி ஒன்று சேரும் எல்லாரும் பக்கத்துல வந்து ஒண்ணா நிக்கணும் அப்பத்தே ஆத்தா ரெங்கம்மாள் 7 ஒரு முத்துமாரி கருப்பசாமி நமக்கு ஒற்றுமையை கொடுத்து எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம நல்லபடியா பாதுகாப்பார்கள் அதனால எல்லாரும் பக்கத்துல வாங்க இன்னும் 2 குழந்தைய காணோம் முன்னாடி கரை எடுத்த குழந்தையில 2 குழந்தை காணோம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாலும் இந்த நிக்கிற குழந்தைங்க முன்னாடி வாங்க சாமி அவங்க வீட்டுக்கு போயிருந்தாலும் இங்க நிக்கிற குழந்தைங்க வாங்க பக்கத்துல வாங்க இந்த முன்னாடி இல்லைங்க வாங்கம்மா வாங்க வெக்கப்படாம வாங்க ஆளு ஆளு தாயே உமையவளை வேப்பனைக்காரி விளையாடு மக்கள் 1000 நண்படைத்த மகமாய் பிந்தி குழந்தை என்றால் பிரியம் கொண்டு ஆடி வரக்கூடியவனே உன்னுடைய பிள்ளை யார் என்று அடையாளம் காட்டி அழைத்து வர வேண்டும் தாயே ஆளு ஆளு கவுல்பட்டியில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ரெங்கம்மாள் அருள்மிகு ஸ்ரீ வேட்டை கருப்பசாமி அருள்மிகு ஸ்ரீ வேடப்பர் அருள்மிகு ஸ்ரீ பவளக்கொடியார் திருக்கோவிலில் மணியோசை ஒலிக்கும் நேரம் காலை 6 மணி. ஹலோ ஹலோ அந்த குழந்தை வாங்கம்மா முன்னாடி அங்க நிக்கிற குழந்தை வாங்க பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்க சாமி தாகி பிஞ்சு குழந்தை என்றால் பிரிய கொண்டு ஆடி வரக்கூடியவள் வில்லு குது ஓடிவா தாயே ரெங்கம்மா தாயே ஓடிவா ஆத்தா சிலுக்க சிலுக்க வாராளே ரெங்கம்மாட சிங்கராளே ஏறி வாராளே மகாசக்தியாக உருமாறக்கூடிய வேளையில தனித்தனியா பேர் சொல்லி அழைக்க மாட்டோம் எல்லா கிரகத்தை மொத்தமா இறக்க போறோம் அதனால எல்லா சாமியும் நம்ம ஊர் மந்தையில மனம் கொழுந்து ஆட போகுது ஆத்தாளுக்காக எல்லாம் தலைக்கு மேல கைதட்டுங்க கைதட்டுங்க அம்மா முத்துமாறு எங்க அழகு முத்துமாறு ஆனந்தமாய் ஆடி வாரா நம்ம ஊரு தாயே ஆனந்தமா